அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக நீங்கள் நடக்காது என்றிருந்த காரியங்கள் கூட தற்போது வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை அமைகுதுங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய சுக்கிரனும் ராசிக்கு 12க்குரிய குருவும் பரிவர்த்தனையில் இருப்பது குடும்பத்தில் அற்புதமான விசேஷங்கள் நிகழ இருப்பதை தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் அமர்வது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 3 குடையவன் லாபஸ்தானத்தில் அமரும் போது நீங்கள் நினைத்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்தேற இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் நடக்காது, இவற்றை கைவிட்டு விடலாம் என்று நினைத்த காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக முடிந்து வெற்றிகரமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் 5க்குரிய சூரியனும் 11ஆம் இடத்துக்குரிய சனியும் லாபஸ்தானத்தில் இணைவது நல்லதோர் முன்னேற்றத்தை குறிக்குதுங்க. அதே போல் ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால 12இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டுங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் உடல் நலன்ல கவனம் இருக்கட்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பயிற்சியின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கிறாருங்க. ராசிநாதன் பலம் பெறும் இந்த நேரம் யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால நீங்கள் தொட்டது தொடங்க இருக்குது, தொழில் முன்னேற்றம் அதிகரிக்குங்க, பொருளாதார நிலை உயர இருக்குது. அதே போல் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியின் பரிவர்த்தனையால எல்லா நாட்களும் இனிமையான ஒரு நாட்களா அமைய இருக்குதுங்க. செய்யும் முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குது. தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாவதால் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுகிறார்கள். உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சனியும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம வகை கிரகமாக இருந்தாலும் கூட ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பா படித்த முடித்த பிள்ளைகளுடைய உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக கிடைக்க இருக்குதுங்க. அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேர்வதால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதே போல வருங்காலம் நலமடைய புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட இருக்கீங்க. இந்த திட்டங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய இருக்குது. அதே போல் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் இடையிடையே சிறு சிறு தடங்கல்கள் வரலாங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டு அழைப்புகளை பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் சஞ்சரிக்கிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் பல்வேறு சகாயஸ்தானம் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க இருக்குது. எடுத்த காரியங்கள்ல எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழிலில் இருந்து வரும் பணியாளர் தொல்லை அகல இருக்குதுங்க. அதே போல் பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடருங்க. உடன் பிறப்புகள் வழியே சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதக
சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் புதன் பகவான் பயிற்சியாகிறார். அதாவது அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு மற்றும் சுக்கிரனோடு இணைகிறாருங்க. மீன ராசிக்கு பயிற்சியாகும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேற இருக்குது. நீங்கள் இந்த காரியங்கள் நடக்கவே நடக்காது என்று ஒதுக்கி வைத்த காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமான வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதனுடைய நீச்ச சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்களில் நேசம் கரம் நீட்ட உறவினர்கள் முன் வருவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்களும் உடன்பிறப்புகளும் இப்போது மீண்டும் வந்திணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகள் வெற்றிகரமாக அமையுங்க. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய அறிமுகம் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைய இருக்குது. அதே போல உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவாங்க. அந்த பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லதுங்க. வேறு யாரிடமும் இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அதே போல் 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். இந்த குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனையால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்குங்க. நிலம், பூமி வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறந்த யோக பலம் பெற்ற ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மன வருத்தங்கள் நீங்கி உறவினர்களுக்குள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழிலில், வியாபாரம் போன்றவை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற இருக்கீங்க. பயணங்கள் பலன் தருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. அதே போல வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வரும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேச ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமையில் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம். அதே போல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை மாலை தோறும் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.